பேக் டு ஷாட்டர் சினிமாஸ். நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக ஒரே ஸ்டீரியோ டைப்பான கிளைமேக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஹீரோ ஜெயிச்சிருவார். எப்படியும் ஹீரோ ஜெயிச்சிருவான். அவன் கட் பண்ணுற வயர் தான் கரெக்டான பாம்பை டிஃப்யூஸ் பண்ணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட்டேட்டிவாக பார்த்து சலிச்சு போன மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தாண்டி என்ன நடக்க போகுது, இதை தாண்டி பெருசாக வேறு என்ன காமிச்சிட போகிறாங்க, எப்படியும் ஹீரோ ஜெயிக்க தானே போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ டிட்டர்மைன் மைண்ட் செட்டுக்கு வர்றதை தாண்டி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்குறாங்க அப்படின்னா, இவன் தான் கொலைகாரனாக இருப்பான், இல்லை ஹீரோவே தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே படம் என்ன சொல்ல வராங்க, அதில் என்னென்ன டீட்டெயிலிங் இருக்குது அதை பற்றிலாம் யோசிக்காமல் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அந்த படத்தில் ஒரு வீக்கான ஸ்க்ரீன் ப்ளே இருந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது வந்துட்டால், நான் தான் கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி மார்த்தட்டிப்பாங்க. இது பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது. நீங்களும் இதே மாதிரி பார்த்து பார்த்து சலிச்சு போன ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹீரோஸை தோக்கடிச்சு வில்லன்கள் ஜெயிக்கிற மாதிரியான படங்கள் கொண்டு வந்திருக்கேன். இந்த படங்கள் பார்க்கும்போது எப்போவுமே பார்த்து சலிச்சு போனவங்களுக்கு என்னடா வில்லன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கை தாண்டி, ஒருவேளை வில்லன் ஜெயிச்சிருவானோ அப்படின்ற ஃபீல் இனிமேல் நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் உங்களுக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இதை நான் பர்சனலாக அனுபவித்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வில்லன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி ஒரு 5 மூவிஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் ஒரு சில படங்களில் பியூர் ஈவிலாக இருப்பாங்க, ஸ்க்ரீனுக்குள்ளே பூந்து வெட்டணும்னு தோணும். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு ரிவர்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்றது அந்த படம் வரும்போது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 2024 இங்கிலீஷில் வந்து இமேஜ் ஆஃப் யூ. இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க வாட்ச் லிஸ்ட் எபிசோட் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய பிளாட் பற்றி இப்போ நான் சொல்ல போகிறது இல்லை. கிளைமேக்ஸில் வில்லனோட ட்விஸ்ட்டு ரிவீல் பண்ண பிறகு அவ்வளோ பியூர் ஈவில் தெரியும். அண்ட் ஹீரோ இப்படி போய் பலியாடாக மாட்டிக்கிட்டானே, இவனுக்கு ஒரு தப்பிக்கிற வாய்ப்பு கிடைக்காதா, வில்லனுக்கு ஒரு கேடு வராதான்னு சொல்லி நம்ம மனசு பதறும். எப்போவுமே நம்ம ஒரு படம் பார்க்கும்போது அந்த ஹீரோவாகவே நம்மளை கற்பனை பண்ணிப்போம். அதே மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த படங்களில் தயவுசெய்து நீங்கள் ஹீரோவோட இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு கதறுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் இன்டென்ஸான விஷயங்கள் நடக்கும். செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2011 ஸ்பானிஷில் வந்து ஸ்லீப் டைட். தரமான படம், கொஞ்சம் கூட குறையே இல்லாமல் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட படம். பிளாட் என்னன்னு சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ரொம்ப அற்புதமாக இருக்கும். வில்லன் கேரக்டர் அவ்வளோ ஈவிலாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே பூந்து வெட்டணும்னு தோணும். இவ்வளோ கொடுமைகள் பண்ணுற வில்லனுக்கு ஒன்றுமே ஆகாதா, ஹீரோயின் தப்பிச்சிட மாட்டாங்களான்னு நம்ம மனசு பதறும். அந்தளவுக்கு அவ்வளோ இன்சேனாக கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது இப்படியும் மக்கள் இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்கு தான். மற்றபடி தப்பாக பண்ணால் தான் கரெக்டாக இருப்போம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் நம்ம இத்தனை நாளாக பார்த்தது கிளீஷே கிடையாது அப்படின்ற ஒரு ட்ரூத் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் 2010 கொரியனில் வந்த நோ மர்சி. இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இதோட பிளாட் பற்றிலாம் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. பட் இந்த படத்தில் தான் அந்த ரிவர்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு எப்பயும் வில்லன் பண்ணுற ஒரு தப்பு ஹீரோவை பாதிக்கும்போது அவர் பழி வாங்கணும்னு நினைப்பார். அதை ரிவெஞ்ச் த்ரில்லர்ன்ற சப்ஜானரில் கொண்டு வருவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸை போட்டு ஃபீமேல் ஓரியன்ட் மூவின்னு சொல்லி எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதே மேட்டரை இங்கே ரிவர்ஸில் பண்ணால் எப்படி இருக்கும்னு காமிச்சிருப்பாங்க. தரமாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோ தான் தப்பு பண்ணுவார், தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சே பண்ணுவார். ஸோ அதுக்கு வில்லன் எப்படி பழி வாங்கினான்றதை படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கருணையே இல்லாத ஒரு கிளைமேக்ஸ் அவ்வளோ இன்சேனாக இருக்கும். மனசை தைரியப்படுத்திக்கிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாலாவதாக பார்க்க போகிற படம் 2020 ஸ்பானிஷில் வந்த தி ஆக்கியூபண்ட். செம்மையாக அடிச்சிருப்பாங்க இந்த ஆள். அநியாயத்துக்கு ஈவில்னா என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பான். வில்லனுக்கு ஒரு பர்டிகுலர் மோட்டிவ் இருக்கும். அது எந்த வகையிலையுமே ஹீரோவோட தப்பாகவே இருக்காது. ஆனால் நடுவில் வந்து அடி வாங்குவார். நம்மளுக்கு ஏன்டா இப்படி நடக்குதுன்னு யோசிக்க கூட ஹீரோவுக்கு நேரம் இருக்காது. ஹீரோவோட இடத்துல நம்ம இருந்தால் நம்ம என்னடா பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே உள்ளம்லாம் பதறும். அவ்வளோ ஈவிலான விஷயங்கள் பண்ணுவான். கிளைமேக்ஸ் வரைக்கும் இவனுக்கு எந்த கேடுமே வராது. லாஸ்ட்டில் வைக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ஈவிலான ஒரு கேரக்டர் நிஜத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நெஞ்சமெல்லாம் பதறும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் 2010 இங்கிலீஷில் வந்து பரீட். இந்த படத்துடைய டைட்டிலே கதை இருக்குது. அதனால் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சின்ன படம் தான். எப்படியாவது ஹீரோ தப்பிச்சிட மாட்டாரா அப்படின்னு மனசு ஏங்கிட்டே இருந்துச்சு. பட் கடைசி வரைக்கும் தப்பிக்கவே இல்லை. வில்லன் தான் ஜெயிச்சான். என்னையா ஸ்பாய்லர் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம டாப்பிக்கே அதுதானே. நான் ஸ்பாய்லர் எதுவும் பண்ணல. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆகிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் ஹீரோவோட இடத்துலேருந்து ரிலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பட் இதெல்லாம் ரியாலிட்டி. நம்மளை சுற்றி இருக்கவங்களே நம்மளுக்கு குழி வெட்டுறாங்கன்ற ரியலைஸ் பண்ணுற ட்ரூத்தை இது சூப்பராக சொல்லும். இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் உங்களால் அதை ரியலைஸ் பண்ண முடியும்.
ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டில் பார்த்த மூவிஸ் உங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்கள். அண்ட் இதோட முடிஞ்சானா கிடையாது. இதோட பார்ட் 2 ரெடியாக இருக்குது. இன்னும் மூவிஸ் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். வில்லன் ஜெயிக்கும் போது அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை உள்வாங்கி இனிமேல் எந்த படத்துலையுமே ஒருவேளை வில்லன் ஜெயிச்சிருவானோன்ற பயம் உங்களுக்கு வந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.